அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்று நாம் இங்கே கேரள பாடநூல் ஏற்றி 6ஆம் வகுப்பு 1வது அலகில் நந்தவன பூக்கள் என்ற பாடப்பகுதியை பார்க்கிறோம். இந்த பாடத்திலே முதலாவது துணை அலகாக இயற்கை செல்வம் என்ற பாடப்பகுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்திலே வரக்கூடிய கற்றலடைவுகள்: முதலாவது கற்றலடைவு வாசிப்பு பகுதியை வாசித்து கருத்துக்களை தொகுத்து எழுதுகிறார்கள் என்பதாகும். ஒரு வாசிப்பு பகுதியை வாசித்து அதில் அடங்கியிருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து எழுதுவதுதான் இந்த முதலாவது கற்றலடைவு. தொடர்ந்து 2வது கற்றலடைவாக வெவ்வேறு கவிஞர்களின் படைப்புகளை ஒப்பீடு செய்கிறார்கள் என்பதாகும். 2 கவிஞர்களின் படைப்புகளை வாசித்து அவற்றை ஒப்பீடு செய்வதுதான் 2வது கற்றலடைவு. இங்கே பாரதிதாசனின் இயற்கை செல்வம் என்ற ஒரு கவிதையும் வெள்ளையங்காட்டனின் ஒரு கவிதையும் பாடப்பகுதியாக வழங்கப்பட்டுள்ளது. இங்கே பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ள இயற்கை செல்வம் என்ற கவிதை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 2வது கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதுவையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், தந்தை பெயர் கனகசபை, தாயார் லக்குமி அம்மாள். இவரது கவிதைகள் மக்களிடையே பெரும் சிறப்பை பெற்றன. மகாகவி பாரதிக்கு பிறகு மற்ற கவிஞர்கள் பெறாத பெரும் புகழை பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். இவர் புரட்சி கவி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டார். இவர் எழுதிய குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு போன்றவை மிகவும் புகழ்பெற்ற இலக்கிய படைப்புகளாகும். நாம் பார்க்கக்கூடிய இந்த அலகின் பெயர் நந்தவன பூக்கள். இதில் ஏராளமான துணை அலகுகள் உள்ளன. முதலாவது துணை அலகாக இயற்கை செல்வம் வைக்கப்பட்டுள்ளது. நாம் பாடப்பகுதிக்குள் நுழையலாம். இயற்கை செல்வம் என்றால் என்ன? இயற்கை செல்வம் என்றால் என்ன? இயற்கை செல்வம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? இயற்கை செல்வம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? நீங்கள் எப்போதாவது இயற்கை காட்சிகளை ரசித்தது உண்டா? நீங்கள் எப்போதாவது இயற்கை காட்சிகளை ரசித்தது உண்டா? வாருங்கள், சில இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். நாம் இங்கு சில இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம்.
இயற்கை காட்சிகள் தொடர்பான காட்சியமைப்பு உங்களுக்கு பிடித்ததா? இயற்கை செல்வம் என்ற பாடப்பகுதியில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இது போன்ற ஏராளமான இயற்கை காட்சிகளை பற்றி கூறுகிறார். அவர் எவற்றை பற்றியெல்லாம் கூறுகிறார் என வாசித்து கண்டுபிடிக்கலாமா? அனைவரும் உங்களது பாடநூலை எடுத்துக்கொண்டீர்கள் தானே? பாடப்பகுதியை ஒவ்வொருவரும் சுயமாக வாசிக்க வேண்டும். கவனமாகவும் பொருள் அறிந்தும் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களின் பொருளை ஊகித்து வாசிக்க வேண்டும். சரி, வாருங்கள் வாசிப்பு பகுதியை வாசிக்கலாம். அருமையான பாடல் அல்லவா? பாடலை அனைவரும் நன்றாக வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள்? நீங்கள் இந்த பாடலை வாசிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள்? பொருள் புரியாத சில சொற்கள் பாடப்பகுதியில் இருந்திருக்கலாம் அல்லவா? உங்களுக்காக நான் ஒரு முறை வாசித்து காட்டட்டுமா? சரி, நான் வாசிப்பதை அனைவரும் நன்றாக கவனிக்க வேண்டும். நன்றாக கவனித்தால் மட்டுமே நீங்கள் வாசித்தது போல்தான் நான் வாசிக்கிறேனா என்று கண்டுபிடிக்க முடியும். எல்லாவரும் தயார் தானே? சரி, தொடங்கலாம். விரிந்த வானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தீயாவும் தந்தோய். விரிந்த வானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தீயாவும் தந்தோய். தெரிந்த கதிரும் நிலவும் பலவாய் செறிந்த உலகின் வித்தே புரிந்த உன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை புதுமை புதுமை. தெரிந்த கதிரும் நிலவும் பலவாய் செறிந்த உலகின் வித்தே புரிந்த உன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை புதுமை புதுமை. அசைவைச் செய்தாய் ஆங்கே ஒளியாம் அலையைச் செய்தாய் நீயே. நசையால் காணும் வண்ணம்
நிலமே நான்காய் விரியச் செய்தாய். அசைவை செய்தாய் ஆங்கே ஒளியாம் அலையைச் செய்தாய் நீயே. நசையால் காணும் வண்ணம் நிலமே நான்காய் விரியச் செய்தாய். பசையாம் பொருட்கள் செய்தாய் இயலாம் பைந்தமிழ் பேசச் செய்தாய். இசையாம் தமிழை தந்தாய் பறவை ஏந்திழை இனிமை குரலால். பசையாம் பொருட்கள் செய்தாய் இயலாம் பைந்தமிழ் பேசச் செய்தாய். இசையாம் தமிழை தந்தாய் பறவை ஏந்திழை இனிமை குரலால். எல்லாம் அசையச் செய்தாய் உயிர்கள் எதினும் அசைவை சேர்த்தாய். சொல்லால் இசையால் இன்பம் எமையே துய்க்கச் செய்தாய். அடடா! எல்லாம் அசையச் செய்தாய் உயிர்கள் எதினும் அசைவை சேர்த்தாய். சொல்லால் இசையால் இன்பம் எமையே துய்க்கச் செய்தாய். அடடா! கல்லாமயில் வான்கோழி புறவுகள் காட்டும் சுவை சேர் அசைவால் அல்லல் விளக்கும் ஆடல் கலைதான் அமையச் செய்தாய் வாழி. கல்லாமயில் வான்கோழி புறவுகள் காட்டும் சுவை சேர் அசைவால் அல்லல் விளக்கும் ஆடல் கலைதான் அமையச் செய்தாய் வாழி. நான் வாசித்ததை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நமக்கு பாடலை ஒரு முறை கூட வாசிக்கலாம். இம்முறை நீங்கள் தனியே வாசிக்க வேண்டாம், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாசிக்கலாம். நான் வாசிக்கும்போது நீங்களும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். சரி, தொடங்கலாமா? விரிந்த வானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தீயாவும் தந்தோய். தெரிந்த கதிரும் நிலவும் பலவாய் செறிந்த உலகின் வித்தே புரிந்த உன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை புதுமை புதுமை. அசைவை செய்தாய் ஆங்கே ஒளியாம் அலையைச் செய்தாய் நீயே. நசையால் காணும் வண்ணம் நிலமே நான்காய் விரியச் செய்தாய். பசையாம் பொருட்கள் செய்தாய் இயலாம் பைந்தமிழ் பேசச் செய்தாய். இசையாம் தமிழை தந்தாய் பறவை ஏந்திழை இனிமை குரலால். எல்லாம் அசையச் செய்தாய் உயிர்கள் எதினும் அசைவை சேர்த்தாய். சொல்லால் இசையால் இன்பம் எமையே துய்க்கச் செய்தாய். அடடா! கல்லாமயில் வான்கோழி புறவுகள் காட்டும் சுவை சேர் அசைவால் அல்லல் விளக்கும் ஆடல் கலைதான் அமையச் செய்தாய் வாழி. பாடலை முதலாவதாக நீங்கள் தனியாக வாசித்தீர்கள். தொடர்ந்து நான் பாடலை உங்களுக்கு ஒரு மாதிரியாக வாசித்து காண்பித்தேன். அதைத் தொடர்ந்து நானும் நீங்களும் இணைந்து அனைவரும் ஒன்றாக வாசித்தோம். பாடலில் உள்ள சொற்களின் பொருள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இனி நாம் இந்த பாடலுக்கு மெட்டமைத்து பாட வேண்டும். உங்களில் யார் முன்வருகிறீர்கள் என்று பார்க்கலாம். இதோ மீனா வருகிறாள், அவள் பாடுவதை கேட்கலாம். விரிந்தவானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தீயாவும் தந்தோய். தெரிந்த கதிரும் நிலவும் பலவாய் செறிந்த உலகின் வித்தே புரிந்த உன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை புதுமை புதுமை. அசைவை செய்தாய் ஆங்கே ஒளியாம் அலையை செய்தாய் நீயே. நசையால்
காணும் வண்ணம் நிலமே நான்காய் விரியச் செய்தாய். பசையாம் பொருட்கள் செய்தாய், இயலாம் பைந்தமிழ் பேசச் செய்தாய். இசையாம் தமிழை தந்தாய், பறவை ஏந்திழை இனிமை குரலால். எல்லாம் அசையச் செய்தாய், உயிர்கள் எதிலும் அசைவை சேர்த்தாய். சொல்லால் இசையால் இன்பம் எமையே துய்க்கச் செய்தாய். அடடா, கல்லாமையில் வான்கோழி புறவுகள் காட்டும் சுவை சேரசைவாள். அல்லல் விளக்கும் ஆடல் கலைதான் அமையச் செய்தாய் வாழி. மீனா பாடியது உங்களுக்கு பிடித்ததா? நீங்களும் உங்களது பாடநூலை எடுத்துக்கொண்டு மெட்டமைத்து பாடுங்கள். ஒன்றுக்கு பல தடவை மெட்டமைத்து பாடும்போது மிகவும் சிறப்பாக உங்களால் மெட்டமைத்து பாட முடியும். அதற்கான முயற்சியை பெற்றோருடன் சேர்ந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இனி இசை மாமேதை KV மகாதேவன் அவர்கள் இசையில் நித்யஸ்ரீ இந்த பாடலை பாடியுள்ளார். இந்த பாடலை நாம் அனைவரும் கேட்கலாமா?
கேட்டது உங்களுக்கு பிடித்திருக்கும் அல்லவா? மிகவும் அருமையாக காட்சியமைக்கப்பட்டிருக்கிறது. குரல் வளத்தாலும் இசையாலும் மிகவும் சிறப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நேரம் கிடைக்கும் போது மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இனி இந்த கவிதையின் பொருளை நாம் அறியலாம். விரிந்த வானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே, வெட்டவெளியாய் விரிந்து கிடக்கும் ஆகாயம் முதல் இப்பிரபஞ்சத்தில் விளைந்த அனைத்து பொருளிற்கும் மூலமாக விளங்குவது இயற்கையாகும். இயற்கை அன்னையே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாயாகிறாள். திரிந்த காற்றும் புனலும் செந்தீயாவும் தந்தோய், பூமியை சூழ்ந்து அலைந்து திரிவது காற்று. இந்த காற்று, நீர், தீ என்று சொல்லக்கூடிய நெருப்பு ஆகிய மூன்றும் இயற்கையின் கொடையாகும். இவை மூன்றுமே இங்கு மனிதன் உட்பட மற்ற உயிரினங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. இவை மூன்றையும் தந்தது இயற்கை. அதில் குறிப்பாக காற்று இல்லை என்றால் ஒரு அணுவும் அசையாது. தெரிந்த கதிரும் நிலவும் பலவாய் செறிந்த உலகின் வித்தே. சூரியனையும் சந்திரனையும் தெரிந்து கொள்வதற்கு வெள்ளெழுத்து தேவையில்லை. நாம் அனைவருமே இரவிலும் பகலிலும் கண்டு கொண்டிருப்பது இந்த இரு கோளங்களை. ஆகாயத்தில் தெரியக்கூடிய சூரியன், சந்திரன் ஆகியவை பலவாறு செறிந்த இயற்கையின் விதையாகும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறுகிறார். தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இவற்றை தெரிந்த கதிர், நிலவு என்ற சொல்லாடல் மூலம் அவர் நமக்கு புரிந்த உந்தன் செயல்கள் எல்லாம் புதுமை புதுமை புதுமை. இயற்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே மிகவும் புதுமையானவை. அது மட்டுமல்ல, இயற்கையை குறித்து, இயற்கையை பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டவை மிகவும் குறைவு. இயற்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாத செயல்களை மிகவும் அதிகமாக இருக்கின்றன. எனவே தான் அவை மும்முறை அடுக்கி புதுமை 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 என்று கூறுகிறார். அசைவை செய்தாய் ஆங்கே ஒளியாம் அலையை செய்தாய் நீயே. இவ்வுலகில் உயிரோட்டத்திற்கு காரணம் அதன் இயக்கமாகும். அவ்வியக்கத்திற்கு மேலும் உயிர் தருவது இவ்வுலகில் எழும் பலவித ஒளி அலைகளாகும். இவை அனைத்தும் இயற்கையின் கொடை என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். இவ்வுலகில் உயிரோட்டத்திற்கு காரணம் அதன் இயக்கம். இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது, கோளங்கள் இயங்குகின்றன, அனைத்து உயிரினங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நசையால் காணும் வண்ணம் நிலமே நான்காய் விரியச் செய்தாய். பாலை நிலத்தை தவிர்த்து மற்ற 4 நிலங்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை காணுந்தோறும் மீண்டும் மீண்டும் காண்பதற்கான ஆவல் உருவாகும் என்ற நோக்கத்திலே தான் விருப்ப மிகுதியால் கண்டு உணரும்படி இப்புவியில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4 வகை நிலங்களையும் விரித்து தந்ததும் இவ்வியற்கையே என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறுகிறார். பசையாம் பொருட்கள் செய்தாய், இயலாம் பைந்தமிழ் பேசச் செய்தாய். 4 வகை நிலங்களிலிருந்து பல வகை பொருட்கள் கிடைத்தன. பல்வகை உயிர்கள் வளர்ந்தன. தமிழனும் வளர்ந்தான், தமிழும் தழைத்தது. புரட்சிக்கவி பாரதிதாசன் தமிழ் மீது மிகையான பற்றுள்ளவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி என்பார்கள். அதன் அடிப்படையிலே இயற்கையே முதலாக மனிதனுக்கு தமிழைத்தான் கற்றுத்தந்தது என்று பொருள்படும்படி அவர் இங்கே சொல்லாடலை கையாண்டுள்ளார். இசையால் தமிழை தந்தாய், பறவை ஏந்திழை இனிமை குரலால். தமிழ் மொழியும் இசையும் வேறு வேறென்று. குயிலோசை போன்று தமிழின் ஓசையும் அமைந்திருக்கும். அகவலோசையும் மயிலோசை.
எனவேதான் தமிழ் மொழியும் இசையும் வேறு வேறென்று, இது பறவையின் இனிமையான குரல் ஒலி போன்றது என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மீது மிகவும் பற்றுள்ளவர். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று கூறிய முதல் கவியும் இவரே ஆவார். எல்லாம் அசையச் செய்தாய், உயிர்கள் எதிலும் அசைவை சேர்த்தாய். இந்த உலக இயக்கம் அனைத்திற்கும் இயற்கையே காரணமாகிறது. உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் இயக்கமாக அமைவதும் இயற்கையே. இந்த பூமி, சூரியன், ஆகாயம், பிரபஞ்சம் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த இயக்கத்திற்கு எல்லாம் ஊன்றுகோலாக அமைவது இயற்கை செல்வம் என்ற அந்த அர்த்தத்திலே தான் பாவேந்தர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சொல்லால் இசையால் இன்பம் எமையே தூய்க்கச் செய்தாய் அடடா. சொல்லால் இசையால் இன்பம் எமையே தூய்க்கச் செய்தாய் அடடா. தமிழும் சொல்லும் தமிழும் இசையும் வேறு வேறு அல்ல என்று கூறியிருக்கிறார். இத்தகு தமிழ் சொல்லாலும் இசையாலும் நம்மை இன்பமடைய செய்வது இந்த இயற்கை. அந்த இயற்கை மிகவும் அற்புதமானது என்று இங்கே பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். கல்லாமையில் வான்கோழி புறவுகள் காட்டும் சுவை சேர் அசைவாள். இந்த உலகத்தில் இன்று மனிதன் எதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறானோ அவை அனைத்துமே பறவைகளிலிருந்தோ விலங்குகளிலிருந்தோ மற்ற உயிர்களிலிருந்தோ தான் கற்றுக்கொண்டவை. எனவேதான் கல்வியறிவே இல்லாத மயில் என்ற அர்த்தத்திலே கல்லாத மயில், வான்கோழி, புறவுகள் புறா காட்டக்கூடிய சுவை சேர் அசைவால் நமக்கு ஏராளமான இன்பம் கிடைப்பதாக பாவேந்தர் பாரதிதாசன் இங்கே குறிப்பிடுகிறார். அல்லல் விளக்கும் ஆடல் கலைதான் அறியச் செய்தாய் வாழி. மயில் நடனம் புரிவதிலிருந்து தான் மங்கையர்கள் இன்று நடனம் செய்யக்கூடிய நாட்டியக்கலை உருவாகியிருக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாட்டியக்கலையை கண்டவுடன் அனைத்து துன்பங்களும் மறைந்து போகும் என்ற நோக்கிலும் இந்த சொல்லாடலை இங்கே அவர் கையாண்டிருக்கிறார். ஆக ஆதியும் அந்தமுமாக விளங்குவது இந்த இயற்கை. இந்த இயற்கையே பூமியிலுள்ள அல்லது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரோட்டத்திற்கும் காரணமாக விளங்குகிறது. அந்த இயற்கையை நாம் வாழ்த்துவோம் என்று கூறி அவர் கவிதையை நிறைவு செய்கிறார். சரி மாணவர்களே, நமக்கு இனி சில புதிய சொற்களின் பொருள் என்ன என்று நமக்கு பார்க்கலாம். புனலும் என்றால் புனல் நீர், செந்தி தீ நெருப்பு அக்னி, கதிர் என்றால் செங்கதிர், கதிரோன் வெய்யோன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன், நிலவு என்று சொல்லக்கூடியது நிலா சந்திரன், வித்து என்று சொல்லக்கூடியது விதை. ஒலியாம் ஒலி சப்தம், நசையினால் நசை விருப்பம். பைந்தமிழ் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இவை ஐந்தையும் சேர்த்து பைந்தமிழ் என்று கூறுகிறார்கள். ஏந்திழை உயர்தர அணிகலன். பல இடங்களில் ஏந்திழை என்பதற்கு பெண்கள் என்ற பொருளிலும் கையாளப்படுவது உண்டு. இங்கு உயர்தர அணிகள் என்ற பொருளிலே இங்கே கையாண்டிருக்கிறார். தூய்த்தல் என்றால் அடைதல். கல்லாமயில் என்று சொல்லக்கூடியது கல்லாத படிக்காத மயில். அல்லல் துன்பம். வாழி வாழ்க. இலக்கண குறிப்பு: கல்லா என்பது கல்லாத என்பதன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். இவ்வாறு பல புதிய சொற்கள் இந்த கவிதையிலே கையாளப்படும். இனி ஒத்த ஓசையுடைய சொற்களை பற்றி பார்க்கலாம். கவிதையின் நயம் மிகுவதற்காக ஒத்த ஓசையுடைய சொற்களை பயன்படுத்துவது உண்டு. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால்
எதுகை. நாம் கவிதையில் வந்துள்ள ஒத்த ஓசையுள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதலாம். கவிதையை நன்றாக கவனியுங்கள். அதில் உள்ள ஒத்த ஓசை உடைய சொற்களை கண்டுபிடித்து உங்களது குறிப்பேட்டில் எழுதுங்கள். இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது போல விரிந்த இரண்டாவது எழுத்தை கவனித்தால் போதும். விரிந்த அதில் வருவது போன்ற சில சொற்கள் பாடப்பகுதியில் வந்துள்ளன. அசைவால், எல்லாம் என்பது போன்ற சில சொற்கள் உண்டு. அவற்றை கண்டுபிடித்து எழுதுங்கள். சரி மாணவர்களே, பாரதிதாசன் அவர்களின் இயற்கை செல்வம் என்ற கவிதையின் கருத்தை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அக்கவிதையின் கருத்தை தொகுத்து ஒரு குறிப்பு எழுதலாமா? பாரதிதாசன் அவர்களின் கவிதையை நாம் முதலாவதாக வாசித்தோம். பின் அவற்றை மெட்டமைத்து பாடினோம். அவற்றின் பொருளை புரிந்து கொண்டோம். சில புதிய சொற்களுக்கு பொருள் உணர்ந்தோம். இனி அதில் வரக்கூடிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு அவற்றின் அடிப்படையிலே இயற்கை செல்வம் என்ற தலைப்பில் ஒரு குறிப்பு தயார் செய்ய வேண்டும். எல்லாரும் தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாம் எழுதலாம். ஒரு குறிப்பு எழுதும்போது கவனிக்க வேண்டியவை எவை? கவிதையின் கருத்தை உட்கொண்டு எழுத வேண்டும். இங்கு நாம் கவிதையை வாசித்தோம். சில நேரங்களில் கதையோ வேறு மொழி வெளியீட்டு வடிவங்களோ வாசிப்போமாயின் அதன் கருத்தை உட்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் குறிப்பு தயார் செய்ய வேண்டும். பல வகையான வாக்கிய வகைகளை பயன்படுத்தலாம். சாதாரண வாக்கியம், இணைப்பு வாக்கியம், ஆச்சரிய வாக்கியம், வினா வாக்கியம் போன்ற பலவிதமான வாக்கிய வகைகளை பயன்படுத்தலாம். குறிப்பு எழுதும்போது கருத்துக்கள் கோர்வையாக அமையுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். முன்னாடி சொல்லக்கூடிய காரியங்களும் தொடர்ந்து சொல்லக்கூடிய காரியங்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். படிப்படியான வளர்ச்சி இருக்க வேண்டும். ஒரு தொடக்கம், படிப்படியான வளர்ச்சி, முடிவு போன்றவையெல்லாம் ஒரு குறிப்புக்கு இன்றியமையாத காரியங்களாகும். அதுபோலவே சுருக்கம், தெளிவு இவற்றோடு குறிப்பினை முழுமையாக எழுத வேண்டும். பிழையின்றி எழுத வேண்டும். பிழை என்று சொல்லும்போது எழுத்துப்பிழை, கருத்துப்பிழை, வாக்கிய அமைப்பு குறைபாடு போன்ற அனைத்து குறைபாடுகளையும் நீக்கி சுருக்கமும் தெளிவும் இருக்குமாறு ஒரு குறிப்பு தயார் செய்ய வேண்டும். நீங்கள் எழுதிய குறிப்புகளை நண்பர்களோடு பகிர்ந்து மகிழுங்கள். வகுப்புதள வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குமாயின் அதில் பகிர்ந்து உங்களது நண்பர்களது படைப்புகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஆசிரியரின் உதவியோடு மேலும் உங்களது குறிப்புகளை மேம்படுத்தி உங்களது போர்ட்போலியோவில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கவிஞர் வெள்ளியங்காட்டானின் கவிதையை நமக்கு வாசிக்கலாம். விண்ணகமெங்கும் விளங்கி பறந்து விரையும் கருமுகிலே, நீயும் மண்ணகமெங்கும் புஞ்சைகளை மட்டும் மதிக்கத் தவறுகிறாய். ஏழை குடித்திடும் கூழுக்கு வேண்டியிருப்பது புஞ்சை நிலம், சொந்த மேழி பிடித்தன்றி வாழ கற்காமல் மெழிந்த உழவனவன். கவிஞர் வெள்ளியங்காட்டான். விண்ணகமெங்கும் விளங்கி பறந்து விரையும் கருமுகிலே, நீயும் மண்ணகமெங்கும் புஞ்சைகளை மட்டும் மதிக்கத் தவறுகிறாய். ஏழை குடித்திடும் கூழுக்கு வேண்டியிருப்பது புஞ்சை நிலம், சொந்த மேழி பிடித்தன்றி வாழ கற்காமல் மெலிந்த உழவனவன். நாம் வாசித்த கவிதையின் உட்கரு என்ன? புஞ்சை நிலத்தை காற்று மதிக்கவில்லை என்று கவிஞர் கூற காரணம் என்ன? கவிதையின் உட்கரு என்ன? புஞ்சை நிலத்தை காற்று மதிக்கவில்லை என்று கவிஞர் கூற காரணம் என்ன? பொருள் அறியலாம். விண்ணகம் என்றால் ஆகாயம், கருமுகில் கார்மேகம், மண்ணகம் பூமி, புஞ்சை பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய நிலம். கவிஞர் பாரதிதாசனின் கவிதையினை வெள்ளியங்காட்டானின் கவிதையுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும். ஒப்பீட்டு குறிப்பு நம் குறிப்பு எழுதியிருக்கிறோம். ஒப்பீட்டு குறிப்பு என்று சொல்லும்போது இரண்டு கவிதைகளும் எடுத்துரைக்கும் கருத்தை ஒப்பீடு செய்யலாம். கவிதையில் பயன்படுத்தியுள்ள சொற்களின் நயத்தை ஒப்பீடு செய்யலாம். கவிதைகளின் பொருள் நயத்தை ஒப்பீடு செய்யலாம். ஒப்பீட்டு குறிப்பு எழுதும்போது கவனிக்க வேண்டியவை: பன்முகத்தன்மை வாய்ந்த வாக்கிய வகைகளை பயன்படுத்த வேண்டும்.
குறிப்பு எழுதுவது போலவே ஒப்பீட்டு குறிப்பிற்கும் வாக்கிய வகைகள் பயன்படுத்துவது நல்லது. சொல்நயம், பொருள்நயம், கருத்து, உட்கருத்து போன்றவற்றை ஒப்பீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கவிதையில் கவிஞர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய உத்திகள், குறியீடுகள், சொல்நயம், பொருள்நயம் போன்றவற்றையெல்லாம் நாம் ஒப்பீடு செய்யலாம். ஒரு படைப்பு சமூகத்தில் உண்டாக்கக்கூடிய தாக்கத்தை நாம் சுய கண்ணோட்டத்தில் விளக்கலாம். கருத்துக்களின் படிப்படியான வளர்ச்சியும் தொடர்ச்சியும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தவறின்றி எழுத முயற்சி செய்ய வேண்டும். சுருக்கமும் தெளிவும் கொண்டதாக அமைய வேண்டும். சரி மாணவர்களே, நாம் இந்த பாடத்தின் வாயிலாக 2 கற்றலடைவுகளுக்கான செயல்பாடுகளை செய்திருக்கிறோம். நீங்கள் எழுதிய குறிப்பு மற்றும் ஒப்பீட்டு குறிப்பை உங்களது வகுப்புதள வாட்ஸ்அப் குழுவில் பகிர மறவாதீர்கள். இவற்றை நன்றாக நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு முறை எழுதியதை மீண்டும் வாசித்து பார்த்து நீங்களே அதில் சில மாற்றங்களை எல்லாம் செய்து தொடர்ந்து உங்களது வாட்ஸ்அப் குழுக்களில் அதை அனுப்புங்கள். உங்கள் நண்பர்கள் பகிர்ந்த ஒப்பீட்டு குறிப்புகளை வாசித்து பாருங்கள். உங்கள் படைப்பை மேம்படுத்தும் அறிவுரைகளை உங்கள் வகுப்பாசிரியர் உங்களுக்கு வழங்குவார். இதுவரை இந்த வகுப்பில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.